நம்ம சேனல்ல இதுவரைக்கும் நாங்க அன்பாக்ஸ் பண்ண விவோ போன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா விவோட வி சீரிஸா இருந்திருக்கும் இல்லனா எக்ஸ் சீரிஸா இருந்திருக்கும். ஆனா நாங்க இதுவரைக்கும் விவோட Y சீரிஸ் அன்பாக்ஸ் பண்ணவே இல்லைங்க. அண்ட் Y சீரிஸ் நீங்க பாத்தீங்கன்னா விவோக்கு ரொம்ப முக்கியமான சீரிஸ்ங்க. ஏன்னா அவங்க பெஸ்ட் செல்லிங் சீரிஸே Y சீரிஸ் தான். இந்த சீரிஸோட சேல்ஸ்னாலே தான் விவோ வந்து நம்பர் 2 இல்லனா நம்பர் 3 பொசிஷன்ல இருக்கு இந்தியால. சோ இன்னைக்கு அதை சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு விவோட Y200e நாங்க கொண்டு வந்திருக்கோம். புது போன் தான் அவங்களது 5G போன் அரௌண்ட் 20,000 rupees பிரைஸ் பண்ணிருக்காங்க. சரி இந்த போன் அன்பாக்ஸ் பண்ணி இதுல என்ன கொடுத்திருக்காங்க, இந்த போனோட ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா, வாங்கலாமா வர்த்தா இல்லையான்னு எண்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிரும். சோ கடைசி வரைக்கும் வீடியோ பாத்துருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல வந்திருக்கீங்கன்னா என் பேர் ர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஸோ பாக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பாக்ஸ் தான், பிளெயின் பாக்ஸ் தான். பட் விவோ இந்த Y200e ஓட டிஃப்ரெண்ட் கலர்ஸ் என்ன கிடைக்கும், கலர் ஆப்ஷன்ஸ் என்ன கிடைக்கும், அது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இட் இஸ் வெரி நைஸ். ஆல்ரைட், ஓகே, ஃபோன் இருக்குது சைடில் வைப்போம். டெஃபினெட்லி வில் கம் டு த ஃபோன். பட் ஃபோனுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IMEI ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துட்றாங்க. அதுக்கு அடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸும் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் வெரி குட், நோ காம்ப்ரமைஸ் இஸ் தேர். அது தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு இருக்குது, குவிக் ஸ்டார்ட் கைடு இருக்குது, வெரி வெரி குட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா விவோட 44 வாட் ஃப்ளாஷ் சார்ஜ் டெக்னாலஜி உள்ள ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் டைப் A கொடுத்துருக்கனால இங்கே வந்து உங்களுக்கு டைப் A to டைப் C போர்ட் கிடைக்கும். ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் கீப் திஸ் டு த சைட். ஓ, ஒரு விஷயம் மறந்துட்டேன் நான் சைடில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஹம்பிள் சிம் கார்டு டூலும் இருக்குங்க. ஃபைனலி டைம் டு see the phone. Let's take a look at it. Oh wow, ஏய் இது அழகா இருக்கே. Very nice, very nice. ஆஹா, அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பேட்டன்ட் லெதர், வீகன் லெதர் பேக் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபைபராமா அக்கார்டிங் டு விவோ. சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஆன்டி ஸ்டெயின் ப்ரொடெக்ஷன் வேற கொடுத்துருக்காங்களாமா இதில், விச் இஸ் வெரி வெரி நைஸ். ஏன்னா ஜெனரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா லெதர் வந்து யூஸ் பண்ண ஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும். அதில் வந்து ஆன்டி ஸ்டெயின் ப்ரொடெக்ஷன் கோட்டிங் கொடுத்துருக்கனால இதில் ஸ்டெயின் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி லாங் யூசேஜ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டெயின் இருக்கா இல்லையான்னு கிளியராக தெரிஞ்சிடும். இந்த கேமரா மாடல் கூட வெர்டிகலாக நல்லா போட்டிருக்காங்க. 3 கேமரா ரிங்ஸ் இருக்கு, க்ளீனாக இருக்குங்க டிசைன் என்ன கேட்டீங்கன்னா. பிளஸ் பார்க்கிறதுக்கு வந்து ஒரு 20,000 ரூபாய் ஃபோன் மாதிரியே தெரியல. இட் லுக்ஸ் வெரி வெரி பிரீமியம். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா சைடுல வந்து உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்திருக்காங்க. பட் மெட்டல் ஃபினிஷ் கொடுத்திருக்கனால ரொம்ப கிளாஸியா இருக்கு, கொஞ்சம் ஃபிங்கர் பிரிண்ட் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ லெட்ஸ் புட் த கேஸ் அண்ட் see. Oh, very very snug fitting case. And இந்த கேஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட் கேஸா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உள்ள இருக்க கலர் கிளியரா தெரிஞ்சிருது, which is very very nice. Of course boxy design தான். ஸோ உங்களுக்கு வந்து ஃபிளாட் பேனல் கிடைக்கும் ஃப்ரண்ட்ல. லுக்ஸ் வெரி குட். அண்ட் ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் கார்டு ப்ரீ அட்டாச்டா இருக்கு. அது எடுத்துடலாமா? அதுல ஒரு தனி குஷி தான். ஸோ இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க ரைட்டில். அதுக்கு மேலே வந்து வால்யூம் ராக்கர் இருக்குது. அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் இருக்குது. லெஃப்ட்டில் ஒன்றுமே இல்லை. கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஆனால் இந்த ஃபோனில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. இயர் பீஸ் கூட ஸ்டீரியோ ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா USB Type C 2.0 போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு சிம் கார்ட் ட்ரேவும் கொடுத்துருக்காங்க. குவிக்லி சிம் கார்ட் ட்ரே திறந்து பார்த்துடலாமா உங்களுக்கு மெமரி கார்டு ஸ்லாட் கிடைக்குதா இல்லையான்னு, என்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஆல்ரைட், ஓ இன்ட்ரெஸ்டிங். ஹைபிரிட் ஸ்லாட்டுங்க. உங்களுக்கு ஒரு சிம் போட்டுக்கலாம், ரெண்டாவது சிம்ல வந்து நீங்க ரெண்டாவது சிம் இல்லனா மெமரி கார்டு போட்டுக்கலாம். ஸோ தட்ஸ் நைஸ். ஸோ ஹைபிரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, which is very very good. ஸோ மெமரி கார்டு சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்கு. ரொம்ப ரேரிட்டிங்க இப்போலாம். ஸோ மெமரி கார்டு சப்போர்ட் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். பை தி வே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டுட்டாரானே, எங்கள்கிட்ட அந்த இன்னொரு கலரும் இருக்குங்க. லுக் அட் திஸ். அப்போ இதில் என்ன சார் இதுலேயும் பேட்டன்ட் லெதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இதில் வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. பட் நல்லா இருக்குங்க, இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் கலர் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ப்ளூவா ஆரஞ்சா, கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பட் டெக்ஸ்சர் அண்ட் ஃபீல் வந்து இந்த ஈகோ லெதர் ஃபைபர்ல நல்லா இருக்குங்க. முடிஞ்சா இதை வாங்குங்க. அஃப்கோர்ஸ் இந்த ஃபோன்ஸ் வந்து நீங்க ஆஃப்லைன் கூட பார்த்து வாங்கலாம். ஸோ ஒரு தடவை போய் செக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்க which phone you want. And by the way weight செக் பண்ணி பார்த்தலாமா ஒரு தடவை குவிக்லி. இந்த வீகன் லெதர் வேரியண்ட்க்கு பிளாஸ்டிக் வேரியண்ட்க்கு எவ்வளவு வெயிட் டிஃபரன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஐ திங்க் about 175 இல்ல 182 கிராம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 189.2 கிராம்ஸ் இருக்கு வெயிட். பிளாஸ்டிக் வேரியண்ட் எவ்வளவு இருக்கும் தெரியுமா? கண்டிப்பா கம்மியா இருக்குங்க, 185 தான் இருக்கும் பாருங்க. சொன்னா இல்லையா, 185.8, 4 கிராம் கம்மியாக இருக்குது வெயிட்டு. அஃப்கோர்ஸ் ஏன்னா இதில் வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, இதில் வீகன் லெதர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த விவோ Y200e IP54 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க, which is very very good. இந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு IP ரேட்டிங் ஜெனரலி கிடைக்காது. பட் IP54 ரேட்டிங் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இட் இஸ் டெஃபினெட்லி வாட்டர் ரெசிஸ்டன்ட்னு கண்டிப்பாக சொல்லலாங்க. அஃப்கோர்ஸ் இந்த வீகன் லெதர் எஸ்பெஷலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது. இட்ஸ் வெரி நைஸ்.
டிஸ்ப்ளே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.67 inch AMOLED பேனல் கொடுத்திருக்காங்க. and இந்த AMOLED பேனல்ல வந்து உங்களுக்கு 120 Hz refresh rate கிடைக்கும் and 1200 nits உங்களுக்கு peak brightness கிடைச்சிரும். of course high brightness மோட்லயே உங்களுக்கு 1200 nits கிடைச்சிருங்க. and இந்த 1200 nits brightness நீங்க பாத்தீங்கன்னா வெளிய சூரிய வெளிச்சத்துல கூட லெஜிபிளா இருக்கு, க்ளீனா இருக்கு, டிஸ்ப்ளே பிரைட்டா இருக்கு, பிரச்சனையே இல்ல. and டிஸ்ப்ளே குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்குங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே செட்டிங்ஸ் குள்ள போயிட்டு நீங்க விவிடான கலர் வச்சுக்கலாம், பிளஸ் ஸ்கிரீன் கலர் சேஞ்ச் பண்ணும்போது நீங்க ப்ரோ கலர் ஆப்ஷன் கூட வச்சுக்கலாங்க. சோ உங்களுக்கு வந்து நேச்சுரலான கலர் ஸ்கீம் கிடைக்கும். சோ ஓவராலா டிஸ்ப்ளே டியூனிங் நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு 20,000 ரூபாய் ஃபோனுக்கு வந்து இது ஒரு நல்ல குவாலிட்டி டிஸ்ப்ளேன்னு கண்டிப்பா சொல்லலாம். பார்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஆஃப் கோர்ஸ் பஞ்ச் ஹோலும் பாருங்க எவ்வளவு சின்னதா வச்சிருக்காங்க. சோ உங்களுக்கு ஸ்கிரீன் எஸ்டேட்டும் அதிகமா கிடைக்கும். கொஞ்சம் சின்ன வந்து சிமெட்ரிக்கலா வச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஒரு நல்ல குவாலிட்டி டிஸ்ப்ளே தான் சொல்லுவேன். ஆனா ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். நாங்க டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த போன்ல வந்து HDR வீடியோ பிளேபேக்கே இல்லங்க. வெறும் நெட்ஃபிளிக்ஸ்ல இல்ல, யூடியூப்லயும் HDR வீடியோ பிளேபேக் எங்களுக்கு தெரியவே இல்ல. இன்ஃபேக்ட் யூடியூப்ல வந்து எங்களுக்கு 1080p ஆப்ஷன் தான் கிடைச்சது. மேபி ஒரு அப்டேட்க்கு அப்புறம் இந்த போன்ல வந்து HDR வீடியோ பிளேபேக் யூடியூப்லயும் ஒரு 4K வீடியோ பிளேபேக் யூடியூப்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பட் இப்போதைக்கு எங்களுக்கு அது தெரியல. சோ I'll have to mention that. அப்புறம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த போன்ல வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்திருக்காங்க. சோ ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துடலாமா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஓ வாவ், ஸ்மூத்தா இருக்குங்க, நல்லா இருக்கு. I like that. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டெஸ்ட் ஆரம்பிக்கலாமா. இங்க பாருங்க, வால்யூம் நீங்க ஏத்தும் போது 200% 300% ஆப்ஷன் வருது. ஆடியோ பூஸ்டர் மோட் வருது. பரவாயில்லைங்க, ஸ்பீக்கர் குவாலிட்டி ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. க்ளீனா இருக்கு, ரிச்சா இருக்கு, டீடைல்டாவும் இருக்குங்க. வெரி வெரி நைஸ். ஓகே, ஸ்பீக்கர் நல்லா இருக்கு. ஆனால் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்காததுனால உங்களுக்கு வந்து ஹைரஸ் சர்டிஃபிகேஷன் கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஹைரஸ் சர்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஒரு USB DAC யூஸ் பண்ணி நீங்க இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் ஹைரஸ் ஆடியோ கேட்க முடியும். ஸோ நீங்க ஒரு ஆடியோ ஃபைலா இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு ஃபீச்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான வயர்லெஸ் கோடெக் சப்போர்ட், ஹைரஸ் வயர்லெஸ் கோடெக் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ குட் ஜாப் விவோ. ஸோ ஓவரால் டிஸ்பிளே அண்ட் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு HDR பிளேபேக் கொடுத்திருந்தா பெஸ்டா இருந்திருக்கும். பட் இல்லாத பட்சத்திலையும் it is still a very very good display and multimedia experience நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஆல்ரைட், பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசலாமா? இந்த போன்ல வந்து உங்களுக்கு Snapdragonோட 4 Gen 2 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு 4 nanometer பேஸ்ட் ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்ல உள்ள ஒரு ப்ராசஸர். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு RAM ROM வேரியன்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 6GB 128GB and 8GB 128GB. இதுல வந்து உங்களுக்கு LPDDR4X RAM டைப் கிடைக்கும், UFS 2.2 ஸ்டோரேஜ் கிடைக்கும். நான் ரெக்கமெண்ட் பண்றது வந்து 8GB வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போ Androidல வந்து 8GB இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து RAM எக்ஸ்டென்ஷனும் கொடுத்திருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வர்ச்சுவல் RAM ஆப்ஷனும் கிடைச்சிடும். ஸோ 8 + 8 16GB கிடைக்கும். ஸோ நாங்கள் Antutu ரன் பண்ணோம். Antutuல வந்து எங்களுக்கு ஒரு 4,40,000 பக்கம் ஸ்கோர் வந்தது. ஆனா ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது வந்து CPU ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு, GPU ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான். அண்ட் CPU ஸ்டெபிலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு 95% CPU ஸ்டெபிலிட்டி கிடைச்சது. 40 threads நாங்க ரன் பண்ணோம் 30 மினிட்ஸ்க்கு. அதுல வந்து 95% ஸ்டெபிலிட்டி கிடைச்சது. இஸ் வெரி வெரி குட். இன்ஃபேக்ட் GPU ஸ்டெபிலிட்டி கூட 3D Mark வயர்லெஸ் டெஸ்ட்ல 99.7% ஸ்டெபிலிட்டி எங்களுக்கு கிடைச்சது. இந்த போன்ல சுத்தமா ஹீட்டிங் த்ராட்லிங் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வரவே வராதுங்க. இட்ஸ் வெரி வெரி குட். BGMI ல வந்து நீங்க ஸ்மூத் அல்ட்ரா கிராபிக்ஸ் இல்லனா HD ஹை கிராபிக்ஸ்ல விளையாடலாம். ஸோ பேசிக்கலி அபவுட் 40 FPS கேம் பிளே நீங்க இதுல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆஃப் கோர்ஸ் இது வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான சிப் இல்ல. சோ பேசிக்கான கேம் பிளே நீங்க கண்டிப்பா பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். நாங்க கேம் விளையாடி பார்த்தப்போ கூட இந்த ஸ்மூத் அல்ட்ரா செட்டிங்ல த்ராட்டில் ஆகிறது இல்ல, ஹீட்டிங் ஆகிறது இல்ல. சோ அது நல்ல விஷயம். பட் இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல கண்டிப்பா நீங்க வந்து ஒரு பெட்டர் ப்ராசஸர் உள்ள போன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. நிறைய போன்ஸ் இருக்கு வித் பெட்டர் ப்ராசஸர்ஸ். சோ உங்களுக்கு வந்து கேமிங்காக ஒரு பெஸ்டான ஒரு போன் வேணும்னா இந்த போனை நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. பட் ஒரு ஸ்டேபிளான பெர்ஃபார்மன்ஸ் உள்ள போன் வேணும்னா இந்த vivo Y200e is not too bad. சரி, நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 8 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் நாங்க ஏர்டெல் ஜியோ டெஸ்ட் பண்ணோம், பிரச்சனை இல்லை, இட் ஒர்க்ஸ் ஃபைன். Wi-Fi 5 சப்போர்ட் கிடைக்கும். பேசிக்கலி டுவல் பேண்ட் Wi-Fi சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 சப்போர்ட் தான் இருக்கு. 5.2 5.3 கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும். பட் இட்ஸ் only 5.1. அண்ட் NFC சப்போர்ட் இதுல இல்ல. சோ அது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி 44 வாட் சார்ஜரும் கொடுத்திருக்காங்க பாக்ஸ்ல. விவோ என்ன சொல்றாங்கன்னா 50% சார்ஜ் பண்றதுக்கு 27 நிமிஷம் எடுக்குமாமா வித் 44 வாட் சார்ஜர். அப்போ ஃபுல் சார்ஜ் வந்து ஒரு 1 hour 10 minutesல ஆயிரும். 1 hour 10 minutes 1 hour 15 minutesல ஆயிரும் உங்களுக்கு. அண்ட் பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சூப்பரான ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்குங்க. 8 to 9 hours கண்டிப்பா கிடைக்கும். பிகாஸ் 4 Gen 2 வந்து 4 nanometer பேஸ் ப்ராசஸர் தான். பிளஸ் அதோட எஃபிஷியன்சி ரொம்ப நல்லா இருக்கு. த்ராட்லிங் இல்ல, ஹீட்டிங் இல்ல. சோ உங்களுக்கு கண்டிப்பா வந்து 8 9 10 hours ஸ்கிரீன் ஆன் டைம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த போன்ல.
ஓகே, சாஃப்ட்வேர் பத்தி பேசலாமா? சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு FunTouchOS 14 based on Android 14 கொடுத்திருக்காங்க. லேட்டஸ்ட் Android வெர்ஷன் கொடுத்திருக்காங்க, which is a very very good thing. சரி, சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் எவ்வளவு கொடுப்பாங்க தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பத்தி எங்களுக்கு இன்னும் விவோ சொல்லல, so we'll have to wait and watch. ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் FunTouchOS 14 ல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது AMOLED டிஸ்ப்ளேனால உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளே ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இன்னொரு ஃபீச்சர் எனக்கு பிடிச்சது என்னன்னா மினி விண்டோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ ஃப்ளோட்டிங் விண்டோ உங்களுக்கு கிடைச்சிடும். அதாவது பாத்தீங்கன்னா சைடு பார் ஒன்று கொடுத்திருக்காங்க. அந்த சைடு பார்ல வந்து நீங்க ஆப்ஸ் frequently used apps வச்சுக்கலாம், இல்ல குவிக் செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். FunTouchOS 14 வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் ரிச்சான சாஃப்ட்வேர் தான். ஆனா ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும், இந்த போன்ல வந்து எக்கச்சக்கமா ப்ளோட்வேர்ஸ் வச்சிருக்காங்க. கண்டிப்பா நீங்க எல்லா ப்ளோட்வேர்ஸையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் கூட நீங்க டிசேபிள் பண்ணிடலாம். பட் இருக்கு, நீங்க ஃபர்ஸ்ட் போன் எடுத்து செட்டப் பண்ணும்போது அது உங்களுக்கு கண்டிப்பா தெரியுங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அந்த V-app ஸ்டோர்ல இருந்து, பிரவுசர் ஸ்டோர்ல இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. டெய்லி ஒன் நோட்டிஃபிகேஷன் வரும், பட் ஸ்டில் அந்த நோட்டிஃபிகேஷன் வரதா செய்யும். ஆனா ஓவராலா FunTouchOS 14 based on Android 14 புது சாஃப்ட்வேர் கொடுத்திருக்கனால we can say that it is okay. and plus நீங்க பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட நல்லா பாலிஷ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க விவோ. ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னும் பெட்டர் ஆகிட்டே இருக்கும் இன் த ஃபியூச்சர். ஆல்ரைட், கேமராஸை பற்றி பேசலாமா? பின்னாடி உங்களுக்கு 3 கேமரா ரிங்ஸ் போட்டிருக்காங்க. அதில் நான் 3 கேமரா ப்ராப்பரான கேமரா இல்லைங்க, நான் சொல்றேன் அதை பத்தி. சோ மெயின் கேமரா வந்து உங்களுக்கு ஒரு 50 MP பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. செகண்டரி வந்து ஒரு போகா டெப்த் சென்சிங் சென்சர் கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா தேர்ட் கேமரா வந்து உங்களுக்கு ஒரு ஃபிளிக்கர் சென்சர் கொடுத்திருக்காங்க. சோ லைட்டோட ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ணி ஃபிளிக்கரை கட் பண்றது வந்து போட்டோஸ்லயோ வீடியோஸ்ல வந்து ஒரு கஷ்டமான விஷயம். சோ அதுக்காகவே ஒரு ஸ்பெஷலான ஃபிளிக்கர் சென்சரும் கொடுத்திருக்காங்க. நாங்க டெஸ்ட் பண்ணப்போ இட் வர்க்ஸ் ஃபைன். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த பிரைமரி கேமரா வச்சு நாங்க எடுத்த பிக்சர்ஸ்ல வந்து குவாலிட்டி நல்லா இருக்குங்க. இட் லுக்ஸ் வெரி குட், கிளீனா இருக்கு, பார்க்கிறதுக்கு ரொம்ப பஞ்சியா இருக்கு, டீடைல்டா இருக்கு. அண்ட் நீங்க வந்து சோஷியல் மீடியாக்கு அப்லோட் பண்ணீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பா பிடிக்குங்க. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கின் டோன்ஸ் கிளீனா வச்சிருக்காங்க. அண்ட் போர்ட்ரேட் மோட்ல வந்து டிஃப்ரெண்ட் போகா மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து ஒரு போர்ட்ரேட் பிக்சர் எடுக்கிறீங்கன்னா பின்னாடி இருக்க அந்த பின் பாயிண்ட் லைட் சோர்சஸ் இருக்குல்ல, அது வந்து டிஃப்ரெண்ட் போகா எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்ஸ் மாதிரி மாத்திக்கலாம், இல்ல ஸ்டார்ஸ் மாதிரி மாத்திக்கலாம். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு டிஸ்டிங்விஷிங் ஃபீச்சர்னு சொல்லலாம் கண்டிப்பா இந்த போன்ல. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் கூட ஓரளவு பரவாயில்ல, நல்லா தான் இருக்குங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வச்சு நாங்க எடுத்த செல்ஃபிஸ் எல்லாம் பார்க்கறது சூப்பரா இருக்கு. விவோட செல்ஃபிஸ் வந்து ஜெனரலி நல்லா இருக்கும். பிளஸ் போர்ட்ரேட் மோட் செல்ஃபிஸ் இருக்கு, இஸ் வெரி வெரி குட் லுக்கிங். சரி, வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி என்ன கொடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 1080p 30 fps தாங்க. உங்களுக்கு முன்னாடி பின்னாடி 1080p 30 fps வீடியோ ரெக்கார்டிங் குவாலிட்டி கொடுத்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நாங்கள் காட்டினோம் ஃபோட்டோஸ், வீடியோஸ். அதை தவிர்த்து இன்னும் நிறையா ஃபோட்டோஸ், வீடியோஸ் நாங்கள் எடுத்திருக்கோம். எல்லாத்தையும் ஒரு G டிரைவ் லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சுறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணிடுங்க. ஃபைனலி vivo Y200e நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோன் தாங்க. ஒரு டிசைன் அண்ட் கேமரா ஃபோக்கஸ்ட் ஃபோன் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஆஃப்லைன் ஸ்டோர்ல போய் நீங்க இதை கையில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சு போகும். ஏன்னா டிசைன் லுக்ஸ் குட் அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் கூட எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. ஸ்பெசிஃபிக்கா ஒரு நல்ல 5G கேமரா ஃபோன் தேடுறீங்கன்னா under 20,000 rupees, around 20,000 rupees, அப்போ நீங்க வந்து இந்த vivo Y200e கன்சிடர் பண்ணலாம். இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும், தமிழ்நாட்டில் வந்து விவோட நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ரீட்டைல் ஸ்டோர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து சூப்பரான டீல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க போய் ஆஃப்லைன் ஸ்டோர்ல செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்குதுன்னு. இன்ஃபேக்ட் நீங்க ஆன்லைன் வாங்க விரும்புறீங்கன்னா ஆன்லைனும் கிடைச்சிடும் இந்த ஃபோன். சோ டேக் a look at it. சோ நீங்க vivo Y200e வாங்க விரும்புறீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னையில இருந்து நீங்க ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரீ புக்கிங் பண்ற கஸ்டமர்ஸ்க்கு 1500 rupees ஆஃபர் கொடுக்குறாங்க. அண்ட் உங்களால வாங்க முடியலன்னா ஓபன் சேல்ஸ் வந்து 27ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்குது. சோ இதான் எங்க vivo Y200e அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். இதை தவிர்த்து நீங்க எந்த மாதிரி வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இந்த ஃபோன்ல, டீடைல்ட் கம்பேரிசன்ஸ் இல்ல ரிவ்யூ வேணும்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. வில் ட்ரை இட் அவுட். இந்த வீடியோக்கு அவ்வளவுதாங்க. அடுத்த வீடியோல பார்க்கறேன். இந்த மாதிரி ஆசமான கேஜெட் அன்பாக்சிங்ஸ், ரிவ்யூஸ்க்காக டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech Tamil.